Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terranum Homes, the brand of trust. இப்போ அவரை பத்தி நினைச்சு பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ மிஸ் பண்றீங்க அவர்? எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட் தான் இவர். எங்கள் அப்பா இல்லை, இப்போ கோவிட் டைமில் இறந்துட்டாங்க. அவருடைய மரணத்திற்கு என்னால் வர முடியல. அந்த டைமில் ரொம்ப சைக்கலாஜிக்கலி ரொம்ப நான் லோவாக இருந்தேன். எல்லா குடும்பம் எல்லாமே சொன்னாங்க அவர் அப்பஞ்சத்துக்கு வராமல் இருக்கா. இன்றைக்கி வந்து இப்படியெல்லாம் நம்ம பேசுகிறத பார்க்குறதுக்கு என்னுடைய தந்தை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த வெறுமையை யாராலையும் நிரப்ப முடியாது. நீங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் நீங்கள் தான் எனக்கு தந்தையாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நீங்கள் வச்சு கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்களா? அவர் சொன்ன மெசேஜ் ஏதாவது? இந்த காசு, பணம், எஜுகேஷன், அது மற்றது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் செகண்டரி தான். தனி மனித ஒழுக்கம் உனக்கு இருக்கணும். எங்கள் அப்பாவுக்கு பெருசாக பிறந்தநாள் அதிலெல்லாம் நாங்கள் பெருசாக இப்போ எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுவாங்கள்ல. இவங்க ஃபேமிலியில் அது உண்டு, எங்கள் ஃபேமிலியில் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவை யார் விஷ் பண்ணலாட்டாயும் எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் மார்ச் 3ஆம் தேதி, மார்ச் 3 இவர் வந்து கரெக்டாக விஷ் பண்ணிடுவார். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு இழப்புன்னு தான் எனக்கு படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேட்கணும் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம பார்க்குறோம் நிறைய யூடியூபர்ஸ், நிறைய விளாகர்ஸ், நிறைய எக்ஸ்ப்ளோர்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியா எங்கே வந்துச்சு? என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு நர்ஸாக இருக்கிறேன், செவிலியராக இருக்கிறேன். ஸோ அதில் வந்து இப்போ லீடர்ஷிப் ரோலில் இருக்கிறேன். ஸோ 2018 வந்து தான் இந்த சேனல் நம்ம தொடங்கினது. அதுக்கு முன்னால் நான் ஒரு யூடியூப் பைத்தியம்னா யூடியூப்பில் கிடையாதுன்னா, பட் பயங்கரமாக யூடியூப் பார்ப்பேன். என்னுடைய ஆஸ்தான யூடியூபரே வந்து மார்க் வெயின்ஸ், அந்த ஃபுட் ரிவ்யூவர். அவரை பார்த்து ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சி பிராந்து பிடிச்சி வீட்டில் நானே பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? தனியா பேசிட்டு இருக்கப்ப ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து பல விதமான இது ஸ்பாக்கு கூட்டிட்டு போகிறது அப்படிலாம் கொண்டு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறது. அந்த அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு போயிடுச்சா மேம்? அது அந்த அளவுக்கு கொஞ்சம் போக இருந்துச்சுது. அதனால அப்படி இருந்துட்டப்ப அப்புறம் வந்து தமிழ் சேனல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோன்னே, ஓ இப்படி பேசுகிறாங்களே, அது அழகா இப்படி பேசலாமே, இப்படி பேசலாம். கொஞ்ச நாள் நம்ம பார்ப்போம், அப்புறம் நம்மளே பெரிய நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி அதை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்போம். அப்படித்தானே அந்த மாதிரிலாம் நான் நினச்சேன். அப்படி நினச்சி ஓகே நம்மளே ஒரு சேனல் ஆரம்பிச்சா என்ன, நம்மளே சும்மா பேசி போட்டால் எல்லாரும் பார்த்துருவாங்கங்கிற ஒரு இதில் ஃபஸ்ட்டு வீடியோவே பார்த்தீங்கன்னா 1 million views, 10 வியூ. சூப்பரான வீடியோ. நான்லாம் போட்ட பார்க்க கூட மாட்டாங்க. இல்லை 10 பேர் எனக்கு பார்த்தனால தான் என்னால் எனக்கு இவ்வளவு சாதிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து முதல்ல வந்து அது என்னது டீ, அதாவது இங்கிலீஷ் டீ எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து அது ஒரு 1/2 மணிக்கு ஒரு வீடியோ அது எடுத்து போட்டேன். இன்னைக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட் நீங்க போட்டது? ஆகஸ்ட் 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 2018, 16 எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆகஸ்ட்ல. ஓகே. ஸோ அந்த ஜேர்னி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ். நல்லா 7 இயர்ஸ். அது வந்து முதல்ல நான் போடும்போது நான் வாரத்துக்கு ஒன்று, இப்போ நான் வந்து ஒர்க்கிங் உமன்கிறதுனால நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து ஒர்க்கில் தான், யூடியூப்லலாம் கிடையாது. சும்மா என்னுடைய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காண்டி சும்மா எதையாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறது உண்டு. அப்படி போயிட்டு இருந்து இவர் பார்த்துட்டே இருந்தார். இவருக்கு அதில் ஃபஸ்ட்டு, என்னுடைய கணவருக்கு அதில் பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. சும்மா பார்ப்பார், இந்த பிள்ளை எதையோ பேசி ஏதோ போடுது, லைட்டாக எடிட் பண்ணி தருவார், இல்லை நானே எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு ரியல் லைஃப் ஜர்னி, எப்படி அங்கே போய் செட்டில் ஆனேன் அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டேன். அது பயங்கரமாக பாப்புலர் ஆச்சுது. அப்படி போய் அவருக்கே முடியல, இந்த பிள்ளை இப்படி போட்டுக்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கையில் எடுத்து என்னுடைய கணவர் தான், இப்போ என் கணவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. சூப்பருங்க. ஒரு டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி அவங்க யூடியூப் விளாக்லாம் பார்த்து கிட்டத்தட்ட பைத்தியமே ஆயிட்டாங்க, நான் அப்போ தெரப்பிக்கெல்லாம் கூப்பிட்டு போவேன். பட் இப்போ இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு செகண்ட் அப்படியே நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னைக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ வந்து அவங்க வந்து அவங்கள ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வீடியோவில் அவங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க.
அப்போ வந்து நம்ம வந்து இவங்களால முடியுமான்னு நினச்சது இப்போ அவங்களால இன்னும் பல சாதனை படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கங்கிறது ரொம்ப ஒரு மலைக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா அதில் ஒவ்வொரு வீடியோத்துலேயுமே ஒரு மெசேஜ் இருக்குது, மெசேஜரோட சொல்லுவாங்க. ஸோ அது இன்றைக்கி எனக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக தான் இருக்குது. அதாவது நம்மளாலையும் இப்படி செய்ய முடியும் அப்படின்னு யாரை வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இது கொடுக்குது அந்த இதை பார்க்கும்போது. மேம் இன்னைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துட்டு வந்து உழைப்பை வந்து போட்டுக்கிட்டே இருங்க. உழைப்புக்கான பலன் வந்து உங்களுக்கு என்னைக்கு வேணாலும் வரும். நான் இன்னைக்கு உழைப்பை போட்டேன், இன்னைக்கு சாயங்காலமே எனக்கு பலன் வரும்னு நினைக்கவே கூடாது. உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு அது பல்ட்டி அடிச்சு கொடுக்கும். மேம் என்ன எங்க வீட்டு பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே எனக்கு இந்த மெசேஜ் சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் வச்சுக்கிறேன். எனக்கு உங்க சேனல்ல இருந்து இந்த பொறுப்பு யார் பண்றான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த தம்ப்நெயில் வைக்கிறது யார் அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பிரபலம் ஆறவங்க ஏதாச்சும் இந்த ரூமர்ஸ்ல மாட்டினா நியூஸ் சேனல்ல தான் இந்த மாதிரி டைட்டில் வைப்பாங்க. நீங்க அதை தம்ப்நெயிலாவே வச்சிருக்கீங்க. அதாவது வந்து புரிஞ்சுக்காத கணவன், என் மகனுக்கு சிரிக்க வராதா, ஏன் அம்மா யார், ஏர்போர்ட் வந்தாச்சு, மூட்டை முடிச்ச கட்டியாச்சு. இது எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நீங்க பிரபலமானா உங்களுக்கு ரூமர்ஸா போடுறதுக்கு அந்த டைட்டில் வச்சிருப்பாங்க. இந்த தம்ப்நெயில் சூஸ் பண்றது மட்டும் யாருன்னு சொல்லுங்க. காம்ப்ரமைஸா அதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இங்க இருக்காரு சார், நீங்க தான் சார். எனக்கு தெரியும் சார் அப்படியே டைப் பண்ணிருப்பாரு. அம்மாவை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, என் அம்மா யார், சூப்பர், அவ்வளவுதான். அதுக்கு பின்னாடி காரணங்கள் இருக்குது. ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எடுக்கிறது ஐஃபோனில் தான். அதையும் பல ஆங்கிளில் பல விஷயங்களை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலை எடிட் பண்ணி பயங்கரமாக வைரலாகனு போடுற வீடியோ ரொம்ப கம்மியாக போங்க. அப்படிப்பட்ட ஒரு கடுப்பான சூழ்நிலைகளை அனுபவப்பட்டதான் இப்படி டைட்டில்கள் பொங்கி எழுந்து வந்தது. அதுல கோவத்துலதான் யோசிச்சுலாம் வைக்க மாட்டேன். ஏர்போர்ட் வந்தாச்சு, பாத்துக்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு அனுபவத்தை சொல்றேன் நான். ஒரு டைம் வந்து ஒரு இதுக்கு போனோம். ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ், ஆறு, அதில் ஒரு பாலம், அதில் பாலத்தில் குதிரைகள்லாம் கடந்து போகும், அதில் வந்து லேண்ட் ரோவர்லாம் ஆட்கள் போவாங்க. அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வில்லேஜுக்கு போனோம். வில்லேஜ் ரசித்து எடுத்து அந்த வீடியோ போட்டால் போகவே இல்லை. ஏன்னா ரொம்ப மனசில் வந்து போய் அன்னைக்கு அங்கே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் புளிச்சோறு ஒரு ஏதோ போட்டுருந்துச்சு. புளிச்சோறு நாங்கள் கொண்டு போயிருந்தோம்னு நினைக்கிறேன். சரி, நான் இவ்வளோ அழகாக டைட்டில்கள் இவ்வளோ தம்ப்நெயிலாம் போட்டு போடலன்னு அந்த புளிச்சோரை கொண்டு போனோம் அப்படின்னு போட்டேன். அது பிச்சுட்டு போச்சு. என்ன செய்யறது? ஒரு இயற்கையில் கிடையாது, புலிசோர்ல கிடைச்சிருக்கு. புலிசோர்ல பிக்கப் ஆன யூடியூப் சேனல் லண்டன் தமிழச்சி நாங்க போட்டுருவோம் டைட்டில். அதனால அப்படி அதனால வந்த விளைவுகள் தான் இப்படிப்பட்ட டைட்டில் வச்சுக்கலாம். ஸ்மார்ட் ஒர்க் சார் ஒன்று சொன்னார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீங்க வந்து என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நான் பண்ணேன், போவே இல்லை. அதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்து பண்ணதுல இது என்னுடைய பெஸ்ட். ஸோ அவங்க கமெண்ட்ஸ்லாம் எனக்கு இன்னி வரைக்கும் ஹாப்பியாக ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி 2 வீடியோ. டு பி ஆனஸ்ட், இது வந்து நான் யூடியூபுக்குன்னு போடுறது வந்து வெறும் 10% தான். அந்த 10% எனக்கு இவ்வளோ ரீச் கிடச்சிருக்குது. ஏன்னா என்னுடைய ஒர்க் தான் எனக்கு ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன்ல, நான் லீடர்ஷிப் ரோலில் இருக்கிறேன். அதுவே எனக்கு ஃபுல் டைம் போயிடும். இது வந்து ஜஸ்ட் வீக்கெண்டு இல்லைன்னா நான் இதை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், மை லைஃப் இஸ் மை மெசேஜ். என்னுடைய லைஃப் தான் இதில் கண்டென்ட். என்ன காலையில் எழும்பி இட்லி எடுப்பேன், சட்னி போடுவேன், சட்னி செய்வேன், அதுதான் அதில் கண்டென்ட்டு. சாயங்காலம் வந்தால் மீன் குழம்பு வைக்கிறது, அதுதான் கண்டென்ட்டு. ஸோ இதில் வந்து இந்த வீடியோ எனக்கு பிடிக்கும், இந்த வீடியோ பிடிக்காது, இல்லைனா இந்த வீடியோக்கு அதிகம் போனனால இது பிடிச்சிருக்குது அப்படின்லாம் எனக்கு கிடையாது. எல்லா வீடியோலையுமே நானாக இருப்பேன். ஏன்னா எல்லாருமே வந்து அதுதான் வந்து என்னுடைய இதேன்னு சொல்லுவேன். எனக்கு பிடிக்காத வீடியோஸ்னால் முதல் பிடிக்காதுன்னு இல்லை, கொஞ்சம் நான் வந்து இதை நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமே நினச்சேன். நான் முதல்ல யூடியூப் தொடர்ந்த காலகட்டத்தில் எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம். நான் பேசுகிற பாஷையில் பார்த்தீங்கன்னா அது கன்னியாகுமரி மாவட்ட பாஷை மாதிரி இருக்காது. நான் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க மக்கள். அதனால வந்து நம்ம வந்து இந்த ஸ்லாங் எல்லாம் மாற்றி நல்ல சூப்பராக சென்னை இல்லைன்னா மதுரை ஸ்லாங்கில் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு நான் பேசுகிறேன். ஆனாலும் நமக்கு அங்கங்கே வந்துடும்ல, இந்த பிள்ளை கன்னியாகுமரி பிள்ளை தாங்கிறது வந்து தெரியும். சட்னி அது நமக்கு கூட பிறந்தது, அது மாற்றவே முடியாது. நானும் என்ன மனசில் நினச்சிட்டு அது பண்ணுறேன், இப்படி பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு. கொஞ்ச காலம் போயாச்சுன்னா யாருமே அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்து பேசுறதுக்கே வீடியோவில். அப்புறம் நான் சொன்னேன், நானே நினச்சிக்கிட்டேன், நம்ம பேசுகிற அதே ஸ்லாங்லேயே நம்ம பேசினா என்னன்னு சொல்லி நான் பேச தொடங்கினேன். என்னுடைய ஓன் ஸ்லாங்லேயே பேச தொடங்கினேன். அப்புறம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் என்னுடைய டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். இப்போ நம்மளாக இருக்கும்போது மக்கள் நம்மளை ஏற்றுக்குவாங்க. எங்களுக்காக உங்களுடைய ஸ்லாங்கில் ஏதாச்சும் நீங்கள் நல்ல சூப்பராக அடிப்படையாக செய்கிறீங்க மக்கா, இதே நீங்கள் வந்து செஞ்சுட்டே இருங்க, வேற லெவலில் போயிருவியா. கேட்டீங்களா? கேட்டேன். சூப்பர். மக்கா சேர்த்துக்கிட்டா குமரிட்டோம்ல. மக்கா
அப்புறம் வந்து நீங்க மிதிக்கிறதுன்னு சொல்லுவீங்க. நாங்க அப்படி இல்ல. சவுட்டி தள்ளிருவோம்ன்னு சொல்லுவோம். ம். இது ம். கெட்ட வார்த்தை இல்ல அது. இல்ல. ஐயய்யய்யய்யோ! அதுதான் உண்மையான தமிழ். என்னண்ணே இது? அப்படியே சவுட்டி கழிவுன்னு மலையாளத்துல சொல்லுவாங்களே. தமிழ்ண்ணே. நீங்க போய் படிச்சு பாருங்க. ஸோ டு கன்டின்யூ வித் இப்போ வந்து எல்இடியில் ஒரு ஃபோட்டோ காமிக்க போகிறோம். ஸோ அதை பார்த்துட்டு வில் கன்டின்யூ லைக் என்ன பேசலாம், யார் என்னென்ன பேச போகிறோன்ட்டு. ஸோ கேன் வி ஹேவ் த பிக்சர் ப்ளீஸ்? ஸோ உங்களை ஈண்டெடுத்தவர், ஸோ அப்பா. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இப்போ அவரை பற்றி நினச்சி பார்க்குறப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவர்? எங்க அப்பா குடுத்த கிஃப்ட் தான் இவரு. எங் எங்க அப்பா இல்ல இப்போ. கோவிட் டைம்ல இறந்துட்டாங்க. நான் நர்ஸா இருந்தப்போ கோவிட் டைம்ல பலருடைய என் கண் முன்னால என்னுடைய ஒரு அன்புல, அரவணைப்புல நெறைய பேர் இறந்தாங்க. என் கையிலேயே நெறைய பேர் இறந்தாங்க. ஆனா எங்க அப்பா கோவிட் வந்து ஊர்ல இருந்துட்டு இருந்தாங்க. அதுல அப்போ ஃப்ளைட் எதுவுமே கிடையாது. என்னால வந்து எங்க அப்பாவ வந்து பார்க்க முடியல. அவருடைய மரணத்திற்கு என்னால வர முடியல. அந்த டைம்ல ரொம்ப சைக்காலஜிக்கலி ரொம்ப நான் லோவா இருந்தேன். அப்போ இவரு தான் அதுலேருந்து என்னைய மீட்டு கொண்டு வந்தவரு. எல்லா குடும்பம் எல்லாமே சொன்னாங்க, "அவரு அப்பஞ்சத்ததுக்கு வராம இருக்கா" அப்படின்னு அந்த அந்த ஒரு டேக் தான் என் மேல பண்ணாங்க. பட் அதுலேருந்தெல்லாம் என்னைய மீட்டு கொண்டு வந்தது எங்க அப்பா குடுத்த கிஃப்ட் இவரு. எங்க அப்பா வந்து 3 எங்க வீட்ல 3 பொம்பள பிள்ளைங்க. அந்த காலகட்டத்தில நான் 80s, 70ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, 3 பொம்பள பிள்ளைகள வச்சு வளர்க்குறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அவரு அப்பா வந்து பேங்க் ஆஃபீசர். சிண்டிகேட் பேங்க். நான் இப்ப வந்து கேனரா பேங்க்ல அது இணைஞ்சிருச்சு. அப்பவுமே அவங்க வந்து சிண்டிகேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா கவர்மெண்ட்ல நர்ஸ். ஸோ காசு, பணம் அதுக்கெல்லாம் எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்காது. ஆனா வந்து 3 பொம்பள பிள்ளைங்க. கழுகு பார்வையிலேருந்து எங்கள வந்து மறைச்சு, எங்களுக்கு அவ்வளோ ஒரு எஜுகேஷன குடுத்து, நாங்க எல்லாருமே வந்து 3 பேருமே நல்ல ஹைலி எஜுகேட்டட் பிஜி முடிச்சிருக்கிறோம். ஸோ அவ்வளோ ஒரு எஜுகேஷன குடுத்து, நல்ல இடங்கள்ல எங்கள கல்யாணம் பண்ணி குடுத்து, இன்னைக்கு வந்து இப்படியெல்லாம் நம்ம பேசுறத பார்க்கறதுக்கு என்னுடைய தந்தை இல்லை அப்படின்னு நினைக்கும்போது, அது அந்த அந்த அதனால ஏற்படக்கூடிய அந்த வெறுமைய யாராலயும் நிரப்ப முடியாது. அ நீங்க காமிச்சீங்க எனக்கு. இ ஐ அம் சோ சாரி. யூ டேக் யூர் டைம். எங்க அப்பா. அது அப்பான்னா அப்பா தான். ஆனா இந்த தருணத்தில அவர் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, அது உண்மையிலேயே ரொம்ப எனக்கு என்னால ஏத்துக்கொள்ளவே முடியல. அதனால எங்கேயோ இருந்து எங்க அப்பா என்ன பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. பரவாயில்ல என் பிள்ளை வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அது மாதிரி நாங்க 3 பேருமே வளர்ந்த காலகட்டத்தில அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பேர் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப இதா இருப்போம். ஏன்னா எங்க அப்பா அவ்வளவு எங்களுக்காக தியாகம் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அப்பாவுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நாள் வரைக்கும் நான் என்னுடைய விளாக்ஸில் கூட நான் எதை பேசினாலும் கூட எங்கள் அப்பா என்னுடைய பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருப்பார். நம்ம அப்பாவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடக்கூடாதுன்னு. நான் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ வயசாகுது. ஆனாலும் கூட அந்த இது வந்து எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அவருக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா? அப்பா நீங்கள் எங்களையெல்லாம் அப்படி வளர்த்தீங்க. உங்களுடைய உங்களுடைய கஷ்டத்தில் எவ்வளவோ நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி எங்களை வளர்த்தீங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா எனக்கு என்னுடைய லைஃப் ஃபுல்லாக இந்த ஜென்மம் போகாது. பல ஜென்மம் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து நன்றின்னு நான் அந்த நன்றின்னு ஒரு வார்த்தையை கூட நான் சொல்ல முடியாது. நன்றிக்கு மேலே ஏதாவது இருக்குன்னா, தமிழ் அகராதியிலையோ, இல்லை இங்கிலீஷ் அகராதியிலோ, உலகத்தில் உள்ள எல்லா லாங்குவேஜ்லேயும் வேறு ஏதாவது ஒரு வேர்டு இருக்கும்னா, அதை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா காலத்துலேயும் நீங்கள் தான் எனக்கு தந்தையாக வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அப்பா சொல்லிக் குடுத்தது உங்க லைஃப்ல ஏதாவது இந்த மாரி லீட் பண்ணியிருப்பாங்கல்ல, இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அது இப்போ வரைக்கும் நீங்க வச்சு கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல? அவர் சொன்ன மெசேஜ் ஏதாவது? எப்போ எந்த காலகட்டத்திலையும் நம்மளுடைய ஒழுக்கத்திலேருந்து தவறக்கூடாது அப்படிங்கிறத அப்பா சொல்லிக் கொடுத்தாங்க. எப்படி என்ன லைஃப் எப்படி நம்மளை ஒரு ஹைட்ஸுக்கு கொண்டு போகலாம். நீ ஒரு பெரிய கோடீஸ்வரியாக வரலாம். உனக்கு எஜுகேஷன் இருக்குது. நீ வெளிநாட்டில் இருக்க எப்படி இருக்க. ஆனால் வந்து தனிமனித ஒழுக்கம் வந்து எப்பவுமே இருக்கணும் லைஃப்பில். அதுதான் வந்து நம்மளை லீட் பண்ணும். இந்த காசு, பணம், எஜுகேஷன் அது மற்றது லொட்டு லொசுக்கு இதெல்லாம் செகண்டரி தான். தனிமனித ஒழுக்கம் உனக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு தனிமனித ஒழுக்கம் முக்கியமோ அதே மாதிரி இறை நம்பிக்கையும் முக்கியம். அவர் ரொம்ப இறை நம்பிக்கை உள்ள ஆள். இந்த 2 இருந்தாலே வந்து உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ லைக் அவங்களுக்கு எப்படி அவர் ரொம்ப முக்கியமோ, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப நீங்களும் போத் சப்போர்ட்டா இருந்திருக்கீங்கன்றது. ஸோ நீங்க எவ்வளோ மிஸ் பண்றீங்க அவர? நான் வந்து எங்க அப்பாவ எப்படி இழந்தனோ, அதே போல தான் அந்த அளவுக்கு தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அவர் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாமனார மட்டும் நாங்க வந்து பழகிக்க மாட்டோம். ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிக்குவோம். அதனால வந்து எனக்கு ஒவ்வொரு நாள் பர்த்டேக்கு வந்து நான் ஃபோன் பண்ணுவேன். மற்றபடி
அவர் லண்டனுக்கு பல டைம் வந்திருக்காரு. அங்கே வந்து நாங்கள் தனியாக போய் ஜாலியாக போவோம். ஒரு ஃப்ரெண்டு போல் போவோம் வெளியே. குடும்பம் இல்லாட்டாலும் நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படி போவோம். அதேபோல் ஊருக்கு வந்தாலும் நாங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டு போல் இருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மிஸ் நான் பண்ணுறேன். இதில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரி நான் வந்து அவரை இன்ட்ரோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அக்கா தங்கச்சி ஃபேமிலியில் வந்து இந்த பிறந்த நாள்லாம் பெருசாக கொண்டாடுறது பெரிய பழக்கம் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு பெருசாக பிறந்த நாள் அதிலெல்லாம் நாங்கள் பெருசாக இப்போ எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுவாங்கல்ல, இவங்க ஃபேமிலியில் அது உண்டு. எங்கள் ஃபேமிலியில் அந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் எங்கள் அப்பாவை யார் விஷ் பண்ணாலும் விஷ் பண்ணலாட்டாயும் எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் மார்ச் 3ஆம் தேதி, மார்ச் 3 இவர் வந்து கரெக்டாக விஷ் பண்ணிடுவார். இன்றைக்கும் இது வந்து ஒரு வேளையில் நான் சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அது இது ஒரு வேளையில் ஒரு 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 மாற்று கருத்தாக உங்களுக்கு இது இப்படிலாம் இன்றைக்கும் வந்து அந்த மார்ச் 1ஆம் தேதி ஆனால் எங்கள் அப்பா என்னுடைய கனவில் வருவார். ஏன்னா இவர் தான் மொத விஷ் பண்ணுவார். அது எங்கள் அப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு விஷ் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகிட்டுனா எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மருமகன் என்ன விஷ் பண்ணலை, என்ன எப்படி இருக்காருன்னு, எங்கே இருக்காருன்னு. எனக்கு அப்படி எங்களுக்கு பழக்கம் இல்லாததுனால இவர் தான் எப்போவுமே விஷ் பண்ணுவார். ஸோ இன்றைக்கும் எங்கள் அப்பாவுடைய அந்த ஒரு ஆன்மா வந்து எங்கேயோ இருந்து அதை தேடிக்கிட்டே இருக்குது. என்னுடைய கனவில் எங்கள் அப்பா கண்டிப்பாக மார்ச் 1ஆம் தேதியே வந்துடுவார். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் அது. அதனால் எந்தளவு நான் மிஸ் பண்ணுறோன்னு சொன்னால், பொதுவாக நாங்கள் ஊருக்கு இங்கே வரணும் அப்படிங்கிற பிளான் பண்ணும்போதே பல வருஷம் இதுக்காகவே கொஞ்சம் தள்ளி கூட போட்டோம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவர் இல்லாமல் எப்படி போகிறது, ஏன்னா அவர் இல்லாமல் எப்படி வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிறது, அவர் இல்லாமல் எப்படி ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போகிறது, அவர் வந்து கூப்பிடுவார். ஸோ ரொம்ப ஃபீல் ஆகும் எங்களுக்கு. ஸோ அதுக்காகவே வந்து நான்லாம் வந்து பல மாதங்கள் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த மூமெண்ட்டை எப்படி சமாளித்து நாங்கள் 2 பேரும் எப்படி போவோம். ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் அவர் தான் ஏர்போர்ட்டில் வந்து நிற்பார். ஏர்போர்ட்டில் லண்டனில் பல வாரங்களுக்கு முன்னாடியே ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சார். கிளம்பியாச்சா, பேக் பண்ணியாச்சா, இது பண்ணியாச்சா, பசங்களை இப்போ கண்டுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு அந்த அடுக்கடுக்காக அந்த ஒரு தகப்பன்கிற பாண்டிங் அது வந்து யார்கிட்ட வந்துமே கிடைக்காது இல்லையா உலகத்தில். அந்த மூமெண்ட்ஸில் எப்படி ரெக்டிஃபை பண்ணி அதை எல்லாம் கடந்து எப்படி நம்ம ரீச் ஆகும், ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியாது. அது போல் அந்த மூமெண்ட்டை கடக்கிறதுக்காக பல மாதங்கள் நான் ப்ரிப்பேர் பண்ணோம். எப்படியோ அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போய் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு இழப்புன்னு தான் எனக்கு படுது. குமரி தமிழ் லெசன் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் ஆங்கரிங்ல அதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் அவங்க சாதாரண தமிழில் பேசுங்க, அவங்க குமரி தமிழில் சொல்லுவாங்க, மாற்றி சொல்லுவாங்க. சாதா தமிழ்ல பேசினாவா? ஓகே, இல்லை நான் சொல்கிறேன். இது ஒரு நிமிஷம். இவர் வந்து கல்யாணம் முடிஞ்ச பஸ்ஸில் இவங்கெல்லாம் வந்து மதுரை, திண்டுக்கல் பிறந்து வளர்ந்ததெல்லாம் திண்டுக்கல். நீங்க என்ன தமிழ் சார் பேசுவீங்க? நான் எல்லாம் மிக்ஸ்ட் தமிழ் தான். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நுள்ளி வச்சிருவேன்னு சொல்வேன். நுள்ளி வச்சிருக்கீங்க? நுள்ளி வச்சிருவோம். நுள்ளுதல் என்றால் கிள்ளுதல் என்று பெயர். ஓ, சரி, கிள்ளுறதுதான் நுள்ளுறது. எத்தனை தடவை நுள்ளி இருக்காங்க? அவருக்கு புரியவே புரியாது. இந்த பிள்ளை என்ன சொல்லுங்க, இவரு இந்த பிள்ளை என்ன சொல்லுங்கன்னு நினைச்சுட்டே எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அதேதான் அங்கே கொடுத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு புரியாத டைம்ல நுள்ளுவாங்க. ஓகே, அரேஞ்ச் மேரேஜ் தானா சார்? ஐயோ, பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ். அப்ப நீங்க பேசுறப்ப தமிழ் குமரி தமிழ்ல தான் பேசுனீங்களா பொண்ணு பார்க்க வந்தப்ப? எப்பவுமே குமரி தமிழ். அந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? இவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பொண்ணு பார்க்க போனப்ப? பொண்ணு பார்க்க போகல, நாங்கள் ஃபோன்லேயே தான் பொண்ணு பார்த்துக்கிட்டோம். ஃபோன்ல புரிய அப்ப லேண்ட்லைன் தானே இருந்திருக்கும். லேண்ட்லைனில் தான். நாங்க முகத்தையும் பார்க்கல. நாங்க முகத்தையும் பார்த்தது வந்து கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்ன. அப்படியா? ஆமா. வாவுங்க, நீங்க ஃபோன்ல பேசுனீங்களா? நீங்க ஃபோன்ல பேசணும், ஃபோன்லயே பேசி பழகிக்கிட்டோம். அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் மூலம் அப்புறம் ஃபோன்ல பேசி ஒரு கிளிக் ஆனது. அப்புறம் ஓகே, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் உரையாடல ரீக்ரியேட் பண்ணுங்களேன். நான் தான் முதல்ல பண்ணது சார். என்ன சார் நீங்க இப்படி பண்றீங்க? எங்க வீட்டுல ஃபோன் நம்பரை கேட்டு எங்க அக்கா கிட்ட கேட்டு ஒரு 3 வாரம் ஆச்சு. 3 வாரம் கழிச்சு எப்படியோ வாங்கி கொடுத்தாங்க கேட்டிங்களா. அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்க ஆள் வந்து எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 1 வாரம் கழிச்சு ஃபோனு போகுது. ஹலோ எங்க இருக்கீங்க? பேசுங்க சார். இப்ப ஃபோன் கால்ல இருக்கும். இங்க மறந்துருக்கேன், ஷோவே மறந்துருக்கு. இப்ப ஃபோன் கால் ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் ரீக்ரியேட் பண்றோம். ஹலோ, பக்கத்துல அக்கா தங்கச்சில இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி பேசுவோம். அதுதான் முதல்ல சொன்னாரு. ஏன்னா அவருடைய தங்கச்சி வந்து பக்கத்துல இருந்தாங்க. புரிஞ்சுதா? அதனால வந்து அவர் வந்து தங்கச்சி இருக்கா. ஹலோ, நல்லா இருக்கியானதுக்கா கண்டாமா? அது ஒண்ணும் கிடையாது. தங்கச்சி இருக்கா பக்கத்துல. ஓகே, அவ்வளவுதான். நான் ஃபோன் வச்சிருவீங்களா? அதுக்கப்புறம் அப்புறம் பேசலாம். நல்லா இருக்கீங்களா, சுகமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு வச்சுட்டேன். இவர் தங்கச்சி இருக்கா வச்சிடுறேன் அப்படின்னு. சார் வேற எதுவும் அன்பா பேச மாட்டீங்களா சார் நீங்க? ஃபர்ஸ்ட் நல்லபடி, அப்புறம் போக போக கவிதைகள்,
அது இதுன்னு அப்படி பேசி வாவ்! அவங்க வந்து பேசும்போது ரொம்ப போல்டா பேசுவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு அமைதி, அதாவது ஒரு நல்ல நம்பிக்கையோட. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ வந்து ஒரு கவிதை கேட்டாங்க. அப்போ உடனே நான் சொன்ன ஒரு கவிதை, அன்பே, பெண்ணே, அன்பே, மதிக்கப்படும்போது மாலையாகிவிடு, மிதிக்கப்படும்போது முட்களாகிவிடு அப்படின்னு சொன்னேன். வாவ்! நீங்க ஒரு அன்பா இவ்வளோலாம் கியூட்டா பேசிக்கிட்டீங்கல்ல. நாங்க வந்து பார்த்துருக்கோம். வீடியோல வந்து சார் உங்களுக்கு கோல்டு வாங்கி குடுத்துலாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்த கையோட ரீகிரியேட் பண்ண போறோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ யார் இதுல ப்ரப்போஸ் பண்ண போறீங்க இப்ப? எப்பவுமே அவர் தான் ப்ரப்போஸ் அவர் தான் எப்போதுமே அப்பதான் கவிதை சொன்னார்ல. இப்ப நீங்க ப்ரப்போஸ் பண்றீங்க. ஓகே, ஓகே. என்ன சார் விருப்பமே இல்லாம சொல்றீங்க? ஏன் சார் எனக்கு புரியவே இல்ல எனக்கு. ஓகே the rose ப்ளீஸ். 2 ரோஸ் இருக்கு. 1 ரோஸ் நீங்க அவர்ட்ட குடுத்துருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கான சான்ஸ். பயங்கரமா ஒண்ணு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீயே தான் திருப்பி என்னுடைய மனைவியா வரணும். ஓ! சோ நவ சாரோட டர்ன். நான் வந்து நிலா வந்து வானத்துல மட்டும் தான் இருக்கும்னு நினைச்சேன். எதிரிலே இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டு. I love you my dear. சார் ஜில்லுன்னு இருக்கும் தொடாதீங்க. நிலா. ஓகே. Thank you so much. Thank you. Thank you. சூப்பருங்க. ஓகேங்க. ஸோ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் ஃபேமிலி ஸ்டாருங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஸ்டாராக இருக்கக்கூடிய உங்களோட ஹஸ்பண்ட் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்பா ஃபோட்டோ காமிச்சப்பவே எனக்கு அப்பா கொடுத்த கிஃப்ட், லைஃப் லாங் கிஃப்ட் அவர் உங்களுக்கு. ஸோ உங்களுடைய ஃபேமிலி ஸ்டார் மிஸ்டர் சார்லஸ் ராயப்பன் அவர்கள் தான். அவரை அங்கீகரிக்கும் விதமாக as a small token of love நாங்கள் ஒரு விஷயம் வச்சுருக்கோம். ஸோ அதை உங்கள் கையால் இன்னைக்கு நீங்கள் கொடுத்து உங்களுடைய 20th இயர் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ண எஸ்எஸ் மியூசிக் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோங்க. SS Music proudly presents the Family Stars Season 3. Title sponsors Mad Rabbit. Powered by Ambu Star Biryani. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் பிரியாணி. Special partner Terenum Homes, the brand of trust.